Hi friends, இது BR Walks and Talks நம்ம யூடியூப் சேனல். இந்த சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அருமையான கதைகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வரிசையில் தான் இந்த சிறுகதையும் இந்த வீடியோவில் இப்போ கேட்க போகிறோம். சிறுகதை தலைப்பு வேறு வேறு உலகம். எழுதியவர் தமிழ் இனியன். கேட்கலாமா? இப்போதெல்லாம் தஞ்சாவூர் புது பேருந்து நிலையத்தில் பஸ் ஏறினால் திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேர 1.25 மணி நேரம்தான். அலுப்பு தெரியாது. ஆனால் சிவராமனின் இன்றைய பயணம் சுவாரஸ்யமாக காரணம் அதுவல்ல. அந்த கல்லூரி பெண் ஜோல்னா பையுடன் அவரது அருகில் ஸ்டாண்டிங்கில் வந்தாள் அவள். சுடிதார் அணிந்து ஊஞ்சலாடும் காதுத்தோடு மின்ன பளிச்சென்று இருந்தது அவள் முகம். ஆனால் அவரை உண்மையில் அசத்தியது அவளது லொடலொட வாய்தான். தோளுக்கு பின்னால் என்ற உயரமான இளைஞனுடன் பஸ் ஏறியதிலிருந்து விடாமல் பேசிக்கொண்டே வந்தாள் அவள். கல்லூரி லூட்டி, பிராக்டிக்கல் கிளாஸ், பிரின்சிபல் கண்டிப்பு, ஆசிரியரின் அசைன்மெண்ட், இப்படி. அப்படியா? ஓஹோ! அந்த இளைஞனும் அவள் பேசியதற்கெல்லாம் ஒற்றை வார்த்தைகளில் தலையாட்டி கொண்டே வந்தான். திருவரம்பூரில் பஸ் நின்றது. சிவராமனின் பக்கத்தில் இருந்த 2 பிரயாணிகளும் இறங்கினர். உடனே அந்த பெண்ணும் பையனும் அந்த காலி இடத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். இப்போது அவர்கள் பேசிக்கொண்டு வர மிகவும் வசதியாகிவிட்டது. சிவராமன் பெருமூச்சு விட்டார். பம்பாய், கோவா போன்ற ஊர்களில்தான் பஸ்ஸுகளில் இப்படி பாகுபாடின்றி பயணம் செய்வார்கள். அந்த நாகரிகம் இப்போது இங்கேயும் வந்துவிட்டதா என்ன? அவருக்கு அந்த காட்சி உறுத்தி கொண்டே இருந்தது மனதில். திருச்சி மத்திய பேருந்து நிலையம். இறங்கி அவள் ஒரு திக்கிலும் இவன் ஒரு பக்கமுமாக குட்பை சொல்லி பிரிந்தார்கள். களி முற்றிவிட்டதா? ஐயோ கடவுளே என்று ஓலமிட்டது அவரது உள்ளம். மகன் ஜெயகோபிக்கு பெண் தேடும் படலில் இறங்கி இருந்தார் அவர். இப்போது அதற்காகத்தான் பழைய நண்பர் நாகராஜனை பார்க்க. மின்சார வாரியம் 35 ஆண்டுகளுக்கு முன்பு வில்லியம்ஸ் ரோடில் இயங்கிக் கொண்டிருந்த போது அவருடன் வேலை பார்த்தவர் நாகராஜன். 11ஆம் வகுப்பு முடிந்த கையோடு இருவரும் வேலைக்கு வந்தவர்கள். நல்ல பழக்கம் இருவருக்கும். 70களில் மின்சார வாரிய சிஸ்டம் மாவட்ட வாரியாக பிரிந்ததும் சிவராமன் தஞ்சாவூருக்கு மாற்றலாகி அவருடைய தொடர்பு துண்டித்து விட்டது. சென்ற வாரம் சென்னையில் நிகழ்ந்த அலுவலக கூட்டம் ஒன்றில் அவர்கள் மீண்டும் சந்தித்துக் கொண்டார்கள். நாகராஜன் தானே நீங்க? என்ன தெரியுதா? நான் தான் சிவராமன். அடடே, நீங்களா? பார்த்து எத்தனை வருஷமாச்சு? இருவரும் கட்டி தழுவிக்கொள்ள 1/4 நூற்றாண்டு இடைவெளி கால் நிமிஷத்தில் ஒன்றாய் இணைந்தது. ஆபீஸ் அக்கப்போர்களை விட குடும்ப விஷயமே அவர்களுக்கு பிரதானமாக இருந்தது. எனக்கு பொண்ணுதான், இந்த வருஷம் இன்ஜினியரிங் முடிக்கிறா என்றார் நாகராஜன். எனக்கும் MCA முடிச்சிட்டு காலேஜ்ல லெக்சரரா இருக்கான் என்றார் சிவராமன். கல்யாணம் இனிமேதான், பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க? நானும் ஒரு நல்ல பையனுக்காக தான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இருவரும் அர்த்தத்துடன் சிரித்து கொண்டார்கள். ஊருக்கு போனதும் அவசியம் ஒரு நாள் திருச்சிக்கு வாங்க என்று அழுத்தலாய் அவர் ஒரு அழைப்பு விடுக்க இவர் அவசியம் வருகிறேன் என்று தலையசைக்க இன்று விடுமுறை நாளானதால் கிளம்பிவிட்டார் சிவராமன். கடிதம் ஏதும் எழுதவில்லை. திடுதிப்பாக போனால்தான் எல்லாவற்றையும் இயல்பாக பார்க்க முடியும் என்பது அவரது எண்ணம். வெறும் கையுடன் போனால் நன்றாய் இருக்காது என்று கொஞ்சம் பழம் வாங்கி கொண்டார். பீமா நகரில் இருந்தது நாகராஜனின் வீடு. ஹீப்பர் சாலையில் ஒரு டயர் கம்பெனியின் பெரிய போர்டு கடியில் சின்ன வாசலாகத்தான் இருந்தது. ஆனால் உள்ளே நுழைந்த பிறகுதான் ஒரு கிரவுண்டில் கட்டப்பட்ட மிகப்பெரிய வீடு என்பது தெரிந்தது. வாங்க சிவராமன், வாங்க. என்ன இப்படி திடீர்னு? ஒரு கடிதம் கூட போடக்கூடாதா? மகிழ்ச்சியும் ஆச்சரியமுமாக வரவேற்றார் நாகராஜன். இன்னைக்கு லீவ் இல்லையா? ஏதோ தோணிச்சு, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். சந்தோஷம். மீனா, நான் சொன்னனே, தஞ்சாவூர் சிவராமன், அவர் வந்திருக்கார் பாரு. நாகராஜனின் மனைவி வந்து உபசரித்தாள். வாங்கண்ணா, வணக்கம். 2 நிமிடத்தில் பலகாரம், காஃபி யாவும் வந்தன. எங்க உங்க மக? சிவராமனின் கண்கள் அலைபாய்ந்தன. அவளும் இப்பதான் காலேஜில் இருந்து வந்தா. லீவனு கூட இல்லாம கிளாஸ் வச்சிருக்காங்க. நந்தினி, நந்தினி. நந்தினி வந்தாள். நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது சிவராமனுக்கு. நீயா? நீ இந்த பொண்ணா? என்ன சிவராமன், என் மகளை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? ஓ, இன்னைக்குதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். நானும் உங்க பொண்ணும் ஒரே பஸ்ல தான் வந்தோம். அப்படியா? அதிர்ச்சியும் வியப்புமானார் நாகராஜன். சிவராமனின் முகத்தில் பரவிய சந்தேக சாயல் அவரை மேலும் கலவரப்படுத்த, யாரும் அந்த பையன்?
என்று நந்தினியிடம் விசாரணையை துவக்கினார் சிவராமன். நந்தினி தயங்கவே இல்லை. என் கிளாஸ்மேட் அங்கிள், பேரு கிஷோர் குமார் என்றாள் நந்தினி. அவளே, நான் உங்களை கவனிச்ச அங்கிள் என்றாள். பஸ்ஸில யாரோ ஒரு பிரயாணின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்றாள் நந்தினி. நான் உன்னோட அப்பாவோட சிநேகிதன்னு தெரிஞ்சா என்னம்மா பண்ணியிருப்ப? இடக்கான கேள்வி கேட்டார் சிவராமன். உங்களோடவும் பேசிட்டு வந்திருப்பேன் அங்கிள், மெலிதாக சிரித்தாள் அவள். அவ்வளவுதானா? நந்தினி வெகு இயல்பாக சிரித்தாள். சிவராமனின் முகம் அசாதாரணமாய் இறுகியது. அப்போ நான் வரேன் நாகராஜன், எழுந்து கொண்டார் சிவராமன். என்னவோ முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன், ஆனா நான் வர்றேன், பதில் எதிர்பாராமல் விருட்டென்று வெளியேறினார் சிவராமன். நல்ல வேளை, என் மகன் தப்பித்தான் என்று நினைத்து கொண்டார் அவர். ஜெயகோபிக்கு இவளா? அவன் எந்த பெண்ணையாவது ஏறெடுத்து பார்ப்பானா? அனாவசியமாக ஒரு வார்த்தை பேசுவானா? நல்ல வேளை. ஆமா, திருச்சிக்கு போன விஷயத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. நவராத்திரி கொழுவுக்காக வண்ண சரவிளக்குகளை பொருத்திய ஈஸ்வரி கணவனை நோக்கி கேட்டாள். அது ஒன்னும் சரிப்பட்டு வராது ஈஸ்வரி. முகத்தை திருப்பிக் கொண்டார் சிவராமன். ஏங்க? பஸ்ல கண்டதையும் கேட்டதையும் அவர் விவரித்ததை அவர் மகனும் கவனித்தபடியே வந்தான். கழுக்கென்று சிரித்தும் விட்டான் அவன். இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டு இருந்தா எங்கேயாவது ஒரு தீவுல கடல் கன்னியோ நாக தேவதையோ தான் உங்களுக்கு மருமகளா வருவாங்கப்பா. அதுக்காக ஒரு வாலிப பையனோட சவகாசம் வச்சிருக்கிற பொண்ண உனக்கே கட்டி வைக்க சொல்றியாடா? கோபமாய் பார்த்தார் சிவராமன். இது சகவாசம் இல்லப்பா, யதார்த்தம். சகவாசம்னா ஹோட்டல், பார்க்கு, சினிமா இப்படி திட்டம் போட்டு வர சொல்லி பேசுறதுதான் சகவாசம். அதை தான் நாம தவிர்க்கணும், தப்புன்னு சொல்லணும். அந்த பொண்ணு செஞ்சது சரிங்கிறியா? தப்பில்லைன்னு நினைக்கிறேன்பா. உலகம் மாறிட்டு இருக்கு, கால மாற்றத்துக்கு ஏற்ப நாமும் மாறுறது தப்பில்லையே. அதுக்காக யாரோ ஒரு பொண்ணுக்காக நான் வக்காலத்து வாங்குறதா நினைக்காதீங்கப்பா. இந்த காலத்துல ஆண்களோட பேசுற பெண்கள், பெண்களோட பேசுற ஆண்கள், இவங்கெல்லாம் கல்யாணம் செஞ்சுக்க தகுதி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா சாரி, இது பிரம்மச்சாரிகளோட உலகமா ஆயிடும். ஐ மீன், ஒருத்தருக்கும் கல்யாணம் கிடையாது. சிவராமனுக்கு புரியவே இல்லை. அந்த பெண்ணை மட்டுமல்ல, தன் மகனையும். வேறு வேறு உலகம் சிறுகதை முற்றும். இந்த கதை கல்கி வார இதழ்ல நவம்பர் 24, 1996 வெளிவந்தது. இந்த கதை பத்தின கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.